This video is sponsored by SBO Digital Marketing School of Business Organization. இது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. ஓகேங்களா, இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த கம்பெனியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து மொபைல் பேஸ்டான பார்ட் டைம் ஜாப் தான். இது பர்ஃபெக்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ் அண்ட் ஜாப் சீக்கர்ஸ் ஆல்சோ. உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் தாராளமாக அதில் ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கன்வீனியன்ஸான டைம்லையும் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணலாம். ஜஸ்ட் கண்டென்ட் ஷேரிங் அண்ட் பப்ளிஷிங் கண்டென்ட் அந்த மாதிரி ஒர்க்ஸ் மட்டும்தான் இருக்கும். நோ சில்லிங்ஸ், நோ ரெஃபரல். சில் பண்ண தேவையில்லை, ரெஃபர் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி எலிஜிபிள். நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் கைஸ். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு கஸ்டமைசேஷன் ஆப்பை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். அது வந்து எதை கஸ்டமைஸ் பண்ணணும்னா, உங்களோட லான்ச்சஸை கஸ்டமைஸ் பண்ணணும். அதாவது உங்களோட இன்டர்ஃபேஸை கஸ்டமைஸ் பண்ணுவோம் கைஸ். இது பர்சனலாக நான் யூஸ் பண்ணுற ஒரு லான்ச்சர் கைஸ். இது வந்து ஆக்சுவலாக இதோட வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இதோட யூஏ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு. ஓகே கைஸ், வாங்க இப்போ அது என்ன ஆப்புன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களோட ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கிங்க கைஸ். ஓகே, ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நயாகரா லான்ச்சர்னு சொல்லி டைப் படிச்சுங்க. NAI ஓகே, இங்கே வந்து நயாகரா லான்ச்சர் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் கைஸ் இருக்கும். இதுதான் நயாகரா லான்ச்சர். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணலாம், எனக்கு இப்படி காட்டுது. இதை வந்து ஜஸ்ட் நான் ஓப்பன் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இன்ஸ்டால்ன்றது கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஓகே, ஓப்பன் கொடுத்தாச்சு கைஸ். ஓப்பன் கொடுத்தோன்னே உங்களுக்கு இப்படி தான் வரும் இன்டர்ஃபேஸ். ஜஸ்ட் லோட் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இது லோட் ஆகி முடியட்டும். ஓகே ஓகே, லோட் ஆகிடுச்சு. ஓகே ஓகே ஓகே, ஃபோக்கஸ் டோன் க்ளீன். ஓகே, உங்களுக்கு யூஏலாம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி ஒரு சாம்பிளான ஒரு இமேஜ், ஒரு மோக்கப்ஸ் காட்டுறாங்க. ஓகே, எனக்கு பார்த்தாவே தெரியுங்க. சரி, நீங்கள் அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லான்ச்சர் இப்படி தான் கைஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆப்ஸ்லாம் ஜஸ்ட்டு ஒரு ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு 4-5 ஆப் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. டன் கொடுத்துக்கிறேன். ஃபேவரட் ஆப்ஸு டிஃபால்ட்டாக ஐ எம் அன்ஷூர் அப்படின்ற வேணால் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து லான்ச்சராக கஸ்டமைஸ் பண்ணி மாற்ற போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பெர்மிஷன்ஸ் எல்லாம் ஓகே கொடுத்துக்கலாம். ஓகேவா கைஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு அலோவ் பண்ணணும். உங்களோட ஸ்டாப்ன்றது வந்து அதுக்கும் நீங்கள் அலோவ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் டேப் பண்ணுவோம் பார்த்தீங்களா, கஸ்டமைஸ் யுவர் லுக் வித் ஜஸ்ட் ஒன் டேப், அப்படி எக்ஸ்போர்ட் தீம்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தீம்ஸ் அப்படின்றது நிறையா வந்து காட்டும் கைஸ். இந்த தீம் இருக்குது, உங்களுக்கு இந்த தீம் இருக்குது, நெக்ஸ்ட் இந்த தீம் இருக்குது, இந்த தீம் இந்த தீம் இந்த தீம் இந்த மாதிரி தீமில் லோட் ஆகிட்டு இருக்குது கைஸ். ஜஸ்ட்டு பாருங்கள், இந்த தீம் இந்த இது ஓகே. ஃப்ளவர் இது லோடிங் எரரில் இருக்குது கைஸ். நெட்டு சரியாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு எரர் காட்டுது. ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த மாதிரி தீம்ஸ் இருக்குது, இந்த தீம்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எந்த ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்காது. உங்களோட ஃபேவரட் ஆப்ஸ் மட்டும் தான் கைஸ் முன்னாடி இருக்கும். நீங்கள் மாதிரி ஸ்க்ரோல் பண்ணும்போது இவ்வளோ சூப்பரான ஒரு அனிமேஷன் காட்டுதுவீங்க. தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் நம்பர் செலக்ட் பண்ணி உங்களால் வாங்கிக்க முடியும் கைஸ். ஓகேங்களா, அந்த மாதிரி ஆப்பை வந்து உங்களால் செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களால் விஜெட்ஸும் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும் கைஸ். ஓகே ஓகே, விஜெட்ஸ் செட் பண்ணிக்க முடியும். நான் வந்து இது டிஃபால்ட்டாக செட் பண்ணல கைஸ், அதனால் எனக்கு இப்படி காட்டுது. இது வந்து விஜெட்ஸ் உங்களால் செட் பண்ணிக்க முடியும். விஜெட் செட் பண்ணும்போது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இதே இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் வெதர் ஆட் பண்ணிக்கலாம், கேலண்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், கிளாக் ஆட் பண்ணிக்கலாம், ஆட் கஸ்டம் விஜெட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. விஜெட் செட் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் வரும். செலக்ட் விஜெட் வந்துச்சு பார்த்தீங்களா, உங்களுக்கு விஜெட் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ரோம் கிளிக் பண்ணிங்கன்னா க்ரோமில் எத்தனை விஜெட் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டும். டிஜிட்டல் பில்லிங்னா இதில் எத்தனை விஜெட் இருக்குது, கேலரினா கேலரியில் எத்தனை விஜெட் இருக்குது, ஒவ்வொரு ஆப்லையும் என்னென்ன விஜெட் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுங்க. அதில் எந்த விஜெட் வேணால் நீங்கள் தாராளமாக இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப சொல்கிறாங்க, லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ள போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் கஸ்டம் விஜெட் இருக்கும். ஆட் கஸ்டம் விஜெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆப்புக்கான விஜெட் வேணுமோ அந்த விஜெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணிக்க முடியும் கைஸ். ஓகேங்களா, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஜெட்ஸை மூவ் பண்ணி வைக்கிறது. ஸோ மீடியா விஜெட்னா இந்த மியூசிக் இந்த மாதிரி விஜெட்ஸை வந்து
ஷோ பண்ணுறது, அதாவது எனேபிள் பண்ணுறதுக்கான இது, பேட்டரி பர்சன்டேஜ் எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது கைஸ். நைக்ரா செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களோட லுக்கு நைக்ரா ப்ரோ ஃபார் 7 days அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் போகிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் தேவையான நீங்கள் அதனால பேசிக் ஃபியூச்சர்ஸை யூஸ் பண்ணிக்கிங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த நைக்ரா லான்ச்சர் வந்து உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். மறக்காமல் இந்த நைக்ரா லான்ச்சரை யூஸ் பண்ணி பாருங்கள். ஐ திங்க் இங்கே நிறைய லான்ச்சர்ஸ் யூஸ் பண்ணி போர் அடிச்சு போயிருக்கும். பட் இது ஒரு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைபை தரும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், இந்த லான்ச்சர் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், ஸ்டே டியூன்.